முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வெட்கமில்லை, கடுமையாக சாடிய அமைச்சர். வெளியான புலமை பரிசில் பெறுபவர்கள் யாழில் முதலிடத்தை பெற்ற பாடசாலை. இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் போலீசாரின் தமிழர்களுக்கு எதிரான மனோநிலையில் மாற்றம் ஏற்படவில்லை. கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. புதிய கடவுச்சீட்டு பெறுவது தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட தகவல். 2025 வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு வெளியான நற்செய்தி. வாகன இறக்குமதிக்கான அனுமதி குறித்து வெளியாகும் தகவல்கள் தொடர்பான விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் அரச இல்லங்களிலிருந்து வெளியேற வேண்டும். ஆனால் இவர்களுக்கும் வெட்கமில்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாடும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் பாரியார் ஆகியோரை பராமரிக்கும் பொறுப்பிலிருந்து நாட்டு மக்களை விடுவித்துள்ளோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிற்கு கொழும்பு 5 பகுதியில் வீடு ஒன்று ஒதுக்கப்பட்டது. இந்த வீட்டின் நடைமுறை சந்தை பெறுமதி 2598.5 மில்லியன் ரூபாய். நடைமுறை மாத வாடகை கட்டணம் 12,75,000 ரூபாய். இந்த வீட்டிலிருந்து கோட்டபாய ராஜபக்ஷ வெளியேறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ 2005 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பௌத்தலோக மாவட்டத்தில் உள்ள அரச இல்லத்தில் வசித்துள்ளார். இக்கால பகுதியில் மாத்திரம் அந்த வீட்டை பராமரிப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் 430 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் ஏன் முன்னாள் ஜனாதிபதிகளையும் அவர்களின் குடும்பத்தாரையும் பராமரிப்பதற்கு பணம் செலவழிக்க வேண்டும்? வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் இவர்கள் இந்த வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும். வீடுகளில் இருப்பவர்களுக்கும் வெட்கமில்லை, அவர்களின் பிள்ளைகளுக்கும் வெட்கமில்லை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு 3 பிள்ளைகள் உள்ளார்கள். ஒருவர் கடற்படையில் இருந்ததாகவும் பிறிதொருவர் விஞ்ஞானி என்றும் குறிப்பிடப்படுகிறது. பெற்றோரை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு பிள்ளைகளுக்கு உண்டு. ஆகவே முன்னாள் ஜனாதிபதிகளை அவர்களின் பிள்ளைகள் கவனித்துக் கொள்ள வேண்டும். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, சந்திரிகா பண்டாரநாயக்க மற்றும் மைத்ரிபால சிறிசேன ஆகியோர் அரச இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டும் என பிரத்யேகமாக குறிப்பிட தேவையில்லை. வெட்கம் என்பதொன்று இருக்குமானால் இவர்கள் வெளியேற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகளை பரீட்சை திணைக்களம் நேற்று மாலை வெளியிட்டுள்ளது. அத்துடன் பெறுபேறுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதுடன் www.donits.lk என்ற இணையதளத்தில் பெறுபேறுகளை பார்வையிடலாம் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் யாழிந்து ஆரம்ப பாடசாலை மாணவன் பரமேஸ்வரன் பிரசோதன் 186 புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தை பெற்றுள்ளதுடன் யாழ் ஜோன்ஸ் போஸ்கோ மாணவன் 185 புள்ளிகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் போலீசாரின் தமிழர்களுக்கு எதிரான மனோநிலைமையில் மாற்றம் ஏற்படவில்லை என்பதை மருதானை சம்பவம் வெளிப்படுத்துகின்றதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மருதானை போலீஸ் நிலையத்தில் தமிழ் பொன்னொருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையில் மாற்றம் ஏற்படவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த ஆட்சி மாற்றத்தால் 70 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையில் ஈடுபட்ட போலீசாரது மனநிலையில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இந்த மரணம் போலீசாரின் தடுப்பு காவலில் இருந்தபொழுது நடைபெற்றதால் போலீசாரே இவரது மரணத்திற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டின் தலைநகரில் உள்ள 24 மணி நேரமும் தீவிரமான செயற்பாட்டில் இருக்கக்கூடியதென கருதப்படுகின்ற சர்வதேச சமூகத்தினரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் அதிகம் நடமாடுகின்ற பகுதியிலுள்ள காவல் நிலையம் ஒன்றில் இப்பெண் தற்கொலை செய்து கொண்டார் என்பது சந்தேகத்தினை ஏற்படுத்துகின்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சாதாரண நடைமுறையின் மூலம் கடவுச்சீட்டை பெறுவதற்கு சுமார் 5 மாதங்கள் ஆகும் என்று பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நேற்று நாடாளுமன்றத்தில் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஆன்லைன் முறையின் கீழ் திகதியை முன்பதிவு செய்யும் விண்ணப்பதாரி 5 மாதங்களின் பின்னர் கடவுச்சீட்டை பெறுவதற்கான திகதியை பெறுவார் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் ஆன்லைனில் ஒரு திகதியை
முன்பதிவு செய்து அந்த திகதியில் வந்து அதே நாளில் கடவுச்சீட்டை பெறலாம். உதாரணமாக, நீங்கள் இன்று ஒரு திகதியை முன்பதிவு செய்தால் கிடைக்கும் திகதி ஜூன் மாதம் 27ஆம் திகதியாகும். அதாவது நீங்கள் ஆன்லைனில் ஒரு திகதியை முன்பதிவு செய்தால் தீராயமாக 5 மாதங்களுக்கு முன்பே உங்களுக்கு ஒரு திகதி கிடைக்கும். எனினும் அவசர தேவைக்காக வெளிநாட்டு அனுமதிகளை பெறுவது அவசியமானால் அதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக திணைக்களத்தில் ஒரு குழு நிறுவப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு 3,40,000 இலங்கை குடிமக்களுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் நேற்று நடைபெற்ற புதிதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் தவிசாளர் கோசல விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் 3,11,000 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டதாகவும் மேலும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை 12% அதிகரிக்க வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி விதிமுறைகளை முறையாக நடைமுறைப்படுத்திய பின்னர் மக்களை வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்பிற்காக அனுப்ப வேண்டும் என்று தவிசாளர் தொடர்ந்தும் கூறியுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனுமதிகளை பெற்ற சில நிறுவனங்கள் மோசடி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அத்தகைய நபர்களின் அந்தஸ்தை பொருட்படுத்தாமல் தண்டனைகள் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான அனுமதி பத்திரத்தை ரத்து செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக அண்மை காலமாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மறுத்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் பெர்னாண்டோ இது தொடர்பில் விளக்கம் அளித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், அனுமதி பத்திரங்கள் மூலம் வாகனங்களை இறக்குமதி செய்வது ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் இந்த வருடத்திற்கு வாகன இறக்குமதி மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. வாகன அனுமதி சலுகையை ரத்து செய்யும் நிலையில் அரசாங்கம் இல்லை. வாகன அனுமதிகள் தொடர்பாக நிரந்தர முடிவு எதுவும் இல்லை. அதே நேரத்தில் அதிகாரிகள் அல்லது தேவையான தகுதிகள் உள்ளவர்கள் சலுகைகளை இழக்கக்கூடாது. வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களின் எண்ணிக்கையை பொறுத்தமட்டில் கணிசமான எண்ணிக்கையில் சுமார் 15,000 முதல் 20,000 அனுமதி பத்திரங்கள் இன்னும் இருக்கின்றன. அந்நிய சிலாவணி கையிருப்பை கருத்தில் கொண்டு அனுமதிகளை திறந்தால் இந்த ஆண்டு நாம் நிர்ணயித்த பொருளாதார இலக்குகளை எங்களால் அடைய முடியாது. பொருளாதாரத்தை விரிவுபடுத்த முடியாது. எனவே இது ஒரு கொள்கை பிரச்சனை அல்ல, ஆனால் முன்னுரிமை பிரச்சனை. அதை ரத்து செய்வது குறித்து முடிவு எடுக்கப்படவில்லை என்று விளக்கியுள்ளார். அதேவேளை அண்மையில் தொலைக்காட்சி ஒன்றில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இவ்வருடம் அனுமதி பத்திரத்தை பயன்படுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.